ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டைசன் V12 டிடெக்ட் ஸ்லிம் அப்சல்யூட் கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இது வந்து லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது கான்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத வீடியோவும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய நேம் வந்து பாரதி. நாங்கள் இப்போ வந்து அயர்லாண்டில் இருக்கோம். அண்ட் அயர்லாண்ட் ட்ராவல் வீடியோஸும் நிறையா இருக்குது, அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பேக்கேஜிங்காக இந்த பாக்ஸ்குள்ளே மொத்த இந்த டூல்ஸு அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஓப்பன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதுனால என்கிட்ட அன்பாக்சிங் வீடியோ நான் எடுக்கலை. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருந்த அட்டாச்மெண்ட்ஸ். நான் ஒன்று ஒன்றா வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு டூல் மட்டும் மிஸ்ஸிங்க. எங்கேயும் மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சி, கண்டுபிடிக்க முடியல. வாண்ட் கிளிப்புன்னு ஒன்று இருக்கும். இதுதாங்க மெயின் யூனிட் ஆஃப் த மெஷின். இப்போ வந்து இதை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது, இது வந்து பின்னு, இங்கே வந்து மோட்டார் இருக்குது, இதுதான் வந்து ஃபில்டர். ஸோ பேட்ரி எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இந்த ஒரு கல்ல ஸோ இப்படி புல் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணால் பேட்ரி வந்துடும். நம்ம இப்படியே கூட சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலி நம்ம வந்து வால் யூனிட் வால்லையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்படி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பவர் பட்டன். நிறைய மாடல்ஸில் வந்து நமக்கு பவர் பட்டன் இங்கே இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து வேக்யூம் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஈவன் V15 கூட அங்கே தான் இருக்குது. பட் V12 வந்து சிங்கிள் பவர் பட்டனாக மாற்றிட்டாங்க. ஆன் அண்ட் ஆஃப் இதிலே பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணலாம். 2 கையிலையும் மாற்றி மாற்றி நல்லா ஃப்ரீயாக வேக்யூம் பண்ணலாம். ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பின் பற்றி பார்க்கலாம். பின் பார்த்திங்கன்னா எல்லா மாடலையும் விட இது வந்து ஸ்மால் பின் தான். ஸோ 0.35 லிட்டர்ஸ் தான். பட் எனக்கு இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. நார்மலாக டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பின் ஃபுல் ஆகிறது கிடையாது. மேபி டீப் க்ளீன் பண்ணால் ஃபுல்லாகும். அப்போ நடுவில் ஒரு டைம் நம்ம எம்டி பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் வந்து ஃபுல் ஆகியிருக்கு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த பின்னை எம்டி பண்ணுறது வந்துட்டு பாயிண்ட் அண்ட் ஷூட் ஸ்டைல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். இந்த மிஷினோட வெயிட் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் மெயினாக நான் வந்து V12K நான் போனேன். இருக்கிற மாடல்ஸ்லேயே இதுதான் வந்துட்டு வெயிட் கம்மி. 2.2 kg தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து V15 தான் வாங்கலான்னு செலக்ட் பண்ணோம். ரீசெண்டாக அது வந்து வந்திருக்கிறதுனால. பட் அது பார்த்திங்கன்னா 3 kg எனக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் நான் ஷோரூமில் போய் வந்து ட்ரை பண்ணும்போதே அது கொஞ்சம் வெயிட்டாக தான் ஃபீல் ஆணுச்சு. ரொம்ப நேரம்லாம் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஷோல்டர் பெயின் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் என்ன போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிசன்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சது. அண்ட் நாங்கள் ChatGPT கிட்ட கூட எல்லா டிஃப்ரென்ஸும் கேட்டோம். மாடல்ஸ் எது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லி. ஸோ அதுவுமே எங்களுக்கு வந்து V12 தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதுக்கு வந்துட்டோம். இதில் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. நிக்கல் எல்லோ, இது நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் இதில் வந்து 9 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. இன்னொன்று வந்துட்டு இதே எல்லோ இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அது நான் சரியாக செக் பண்ணல. ஸோ அது வந்து 6 அட்டாச்மெண்ட்ஸில் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபில்டர். இது ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணால் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 1.5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேனா, இவ்வளோ தான் ஆகியிருக்கு. ரொம்ப இதாகலை. ஸோ ஜஸ்ட்டு வச்சு அவ்வளோதாங்க. சூப்பர் ஈஸி. எல்லா அட்டாச்மெண்ட்ஸே டக்குன்னு ஒரு கிளிப் ஆன் மாதிரி தான். டக்குன்னு ரிமூவ் பண்ணலாம், ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து LCD ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈகோ மோட். இது வந்து யூஸ் பண்ணோன்னா லாங் டைம் ரன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோ மோட். இது வந்து இந்த லேசர் ஹெட் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ பவர் வேணுமோ அதை அதுவே டிசைட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பூஸ்ட் மோடு, ரொம்ப இன்டென்ஸ் க்ளீனிங்க்கு. பட் இதுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும். அண்ட் இதில் வந்து நமக்கு பவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதிலேயே வந்து எவ்வளோ டைம் ரிமைனிங் இருக்குது அப்படின்றதையும் இது டிஸ்பிளே பண்ணும். லைக் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் வரைக்குமே இது வந்து ஒர்க் ஆகுங்க.
நமக்கு டைம் டிஸ்ப்ளே ஆகுறதுனால நமக்கு தெரியும். ஓகே முடிய போகுது. நம்ம வந்து அம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணோம்னா, இதில நம்ம வீட்ல என்னென்ன டஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்துட்டு இதில காட்டுது. ஓகே. இதில சார்ஜ் ஃபுல்லா இல்ல. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஈகோ மோட் வைக்கிறேன். எவ்வளோ மினிட்ஸ் காட்டுதுன்னா, 49 மினிட்ஸ் 53 செகண்ட்ஸ் காட்டுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மீடியம் மோட் வைக்கிறேன். இது வந்து 27 மினிட்ஸ் காட்டுது. அண்ட் பூஸ்ட் மோட் வைக்கும்போது நமக்கு ரொம்பவே கம்மியா தாங்க காட்டும். லைக் இப்போ இருக்கிற பவருக்கு வந்து 4 மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் காட்டுது. ஸோ அது இன்டென்ஸா இருக்கிறதுனால நெறைய பவர் எடுக்கும். அண்ட் இது தாங்க டிஸ்ப்ளேல நம்ம வீட்ல இருக்க டஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னென்ன டஸ்ட்டு, எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் அண்ட் ஷாக்கிங்காவும் இருக்கும். ஸோ இது என்னென்ன கலருக்கு என்னென்ன அப்படின்றது சைட்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க மெயின் யூனிட் பத்தி. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது தாங்க வாண்ட். இதில தான் வந்து நம்ம எல்லா கிளீனர் ஹெட்ஸும் வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எது கனெக்ட் பண்ணுறேன்னா, ஃப்ளஃபி ஆப்டிக் லேசர் ஹெட். இதில தான் வந்து நமக்கு அந்த லேசர் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் வந்து நம்ம நார்மல் ஃப்ளோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில வந்து லைட் இருக்கிறதுனால எல்லா டஸ்ட் பார்ட்டிகிள்ஸும் நமக்கு கிளியரா தெரியும். நான் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில நீங்க பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டார் பார் கிளீனர் ஹெட். இது வந்து நமக்கு ஹார்ட் ஃப்ளோர்ஸ்க்கு யூஸ் பண்றது. கார்பெட் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்க்ரூ டூல். இது வந்து இந்த பெட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். பெட்ஸ் இருக்கிறவங்க வீட்லலாம். அதோட அந்த பெட்டு அண்டு நம்ம சோஃபாஸ் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அண்டு ஸ்டெப்ஸ்லலாம் கார்பெட் இருந்தா, அதில வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு பெட்டுக்கு கீழ, இல்ல கப்போர்ட்க்கு கீழ அதுக்கெல்லாம் போறதுக்கு வந்து இத நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குனியலாம் தேவையில்ல. ஸோ, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் டூல். இதில வந்து ஒரே இதில வந்து 2 இருக்கு. 2 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லன்னா நம்ம அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரஷ் வந்து இந்த டேபிள் மேல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்ளோ பிரில்லியன்ட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட்டு க்ரிவைஸ் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர்ஸ் அண்ட் சின்ன சின்ன நேரோவா இருக்கிற கேப்புக்கெல்லாம் வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளீனிங் வீடியோஸ் ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். V12ல தாங்க இந்த ஃப்ளஃபி ஆப்டிக் லேசர் லைட் ஹெட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மைன்யூட் டஸ்ட்டு கூட நமக்கு இந்த லைட் மூலமா தெரியும். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோர்ல ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இருக்காது. அவ்ளோ ஸ்மூத்தா இருக்கும் நடக்கிறதுக்கு. ஏதோ தண்ணி போட்டு தொடச்ச மாரி ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஹெட் வந்து யூஸ் பண்ணும்போது எல்லா சைடும் அப்படியே அழகா திரும்புங்க. நம்ம நின்னுட்டு ஜஸ்ட்டு ஒரு டர்ன் பண்ணா போதும். அங்க பாருங்க, அழகா டர்ன் பண்ணோம். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் நம்ம பவர் ஆன் பண்ண உடனே அந்த ரோலர் வந்து கன்டினியூவஸா ரொட்டேட் ஆகுங்க. அப்படியே ரொட்டேட் ஆகி எல்லா டஸ்ட்டையும் வந்து சக் பண்ணிக்கும். பார்த்தாலே தெரியும் அந்த ரோலர்ல வந்து அப்படியே கன்டினியூவஸா ரொட்டேட் ஆகுது பாருங்க. அண்ட் இது எவ்வளோ பெரிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வரைக்கும் இது எடுக்கும்னா, நட்ஸ் வரைக்கும் எடுக்குங்க. அத விட பெருசா இருந்தா ஸ்டக் ஆயிக்கும். அண்டு அதாவது பேப்பர்ஸ் பெரிய பெரிய பேப்பர்ஸு, கவர்லாம் இருந்தா அது உள்ள இழுக்காது. ஏர் பிளாக்டுன்னு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். சம்டைம்ஸ் இந்த மேட்லலாம் போடும்போது அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நம்ம பவர ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா அகைன் அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் டார்க்கான பிளேஸ்ல எடுத்துப்பாங்க. டார்க்கான பிளேஸ்ல பண்ணும்போது இன்னும் சூப்பரா தெரியுங்க. இந்த இடம் கொஞ்சம் கிளீனா தான் இருக்கு ஆல்ரெடி. அதனால நெறைய டஸ்ட் தெரியல. பாருங்க சின்ன சின்ன இதெல்லாம் ரொம்ப கிளியரா தெரியும். எனக்கு இருக்கிற ஹெட்டுலயே வந்துட்டு இதுதான் ஃபேவரைட். ஆஃப்கோர்ஸ் இது வச்சிருக்கவங்க யாரா இருந்தாலும் இதுதான் ஃபேவரைட்ன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மோட்டார் பார் கிளீனர் ஹெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, கார்பெட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு. அண்ட் இதில வந்து நான் என்ன பார்த்தேன்னா, இது ஒரே ஆங்கிள்ல பண்ணணும்னு நெனைக்கிறேன். கார்பெட் ஃப்ளோர்ஸ் பண்ணும்போது. பிகாஸ் நம்ம பின்னாடிலேருந்து முன்னாடி இழுக்கும்போது, அந்த கார்பெட்ட வந்து அத ட்ரிம் பண்ணி எடுக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ, இது ஒரே ஆங்கிள்ல பண்ணா அது கட் பண்ணாதுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நாங்க பண்ணிட்டு பார்க்கும்போது, அதில பார்த்தா அந்த உள் அந்த இது உள் வந்து நெறைய கட் ஆகி அதில இருக்கிற மாரி இருந்தது. அந்த
ம் எப்படி சொல்றது? அந்த யான் அந்த பஞ்சு மாரி கலெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரே ஆங்கிள்ல வந்து நம்ம பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க யாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் சொல்றது கரெக்ட்டா? இல்ல உங்களுக்கும் அப்படித்தான் வருதா? எந்த ஆங்கிள்ல பண்ணாலும் அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்க்ரூ டூல். இது வந்து டைரக்ட்டாவே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வாண்டு கனெக்ட் பண்ண தேவையில்ல. ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கும். சோஃபா கிளீன் பண்றதுக்கு டைரக்ட்டா கனெக்ட் பண்ணும்போது. ஸோ இது வந்து பெட் ஹேர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெட்ஸோட பெட்டெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து சோஃபாக்காக யூஸ் பண்றோம். அண்ட் நம்ம இந்த டைசன் யூஸ் பண்ணி கார் கூட சூப்பரா கிளீன் பண்ணலாங்க. செப்பரேட் கார் வேக்யூம் கிளீனர்லாம் வாங்க தேவையில்லன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு காம்பினேஷனல் டூல். ஸோ, இப்ப இத கனெக்ட் பண்ணி நம்ம டிவி யூனிட் கிட்ட கொஞ்சம் கிளீன் பண்ணி காட்டுறேன். பிரஷ் யூஸ் பண்ணி. இதில கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஈஸியா இருக்குங்க புஷ் பண்றதுக்கு, அந்த டிஃப்ரெண்ட் டூலா யூஸ் பண்றதுக்கு. ஸோ, இந்த மாரி டேபிள்ல இருக்கிறது, ஸ்டடி டேபிள்ல இருக்கிறது, டிவி யூனிட், ஷெல்ஃபு அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்பவே இந்த அட்டாச்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி க்ரிவைஸ் டூல். ஸோ, நேரோ அண்ட் கார்னர்ஸ் இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. நான் இப்ப வந்து இந்த சோஃபாவோட கீழ வந்து அந்த ஸ்பேஸ்ல அந்த ஆப்டிக் ஹெட் வந்து உள்ள போகல. ஸோ, அதனால அங்க இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து இத யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் கார்னர்ஸ் அண்ட் வால் இதுலலாம் கூட நம்ம வந்து வால் கார்னர்ஸ்லாம் வந்து நம்ம இத வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பின்ன எப்படி வந்து எம்ப்டி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதில பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த யான் உல்லு நெறையா இருக்கு பாருங்க. இது வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பின் எம்ப்டி பண்ணலாம். நம்ம எதுவுமே டச் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அந்த ஹேண்டில வந்து முன்னாடி வந்து புஷ் பண்ணா போதும். அப்படியே ஓப்பன் ஆகி அதுவே வந்து எம்ப்டி பண்ணிடும். ஒரு 2, 3 டைம்ஸ் நம்ம வந்து திரும்ப திரும்ப அதே பண்ணோம்னா, உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து மாட்டிட்டு இருந்தாலும் வந்துரும். சம்டைம்ஸ் இந்த ஹேர் எல்லாம் வந்து உள்ள மாட்டிக்குது, அந்த ரவுண்டா இருக்கிறதுல. ஸோ, அது வந்து நம்ம கை வச்சு ரிமூவ் பண்ற மாரி இருக்கு. வேற ஆப்ஷன் கிடையாது. அது அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதாங்க எம்ப்டி பண்ணியாச்சு. இப்போ சார்ஜிங் செட்டப் பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து வால் மவுண்ட் பண்ணிடலாம். அதிலேயே குடுத்துருப்பாங்க. அந்த இது எல்லாமே ஸ்க்ரூ எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி கனெக்ட் பண்ணி நமக்கு டூல்ஸ வந்து அதில அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஹோல் மிஷினையும் அதிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் பார்க்கவும் ரொம்ப கிளாஸியா இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா, அங்க இண்டிகேஷன் இருக்கும். ப்ளூ லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஃபுல் சார்ஜ் ஆனோனே ஆஃப் ஆயிடும். நாங்க ஏன் டைசன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் தான் வாங்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்படி பார்க்குறப்ப டைசன் தான் இருக்கிற ஆப்ஷன்லேயே பெஸ்ட் சாய்ஸா இருந்தது. அண்ட் எங்களுக்கு வந்து கார்பெட் ஃப்ளோர் இருக்கிறதுனால சக்ஷன் பவர் நல்லா இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தாலும் வந்து டைசன் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். வீட்டு வால்ல சப்மரின் மாடலும் இருக்கு. அதாவது நம்ம வெட் ஃப்ளோரும் கிளீன் பண்றதுக்கு. பட் அந்த மாடல் வந்து நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் நல்லா இல்ல. வாங்குன நெறைய ரிவ்யூஸ்ல வந்து வேஸ்ட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நாங்க வந்து அந்த மாடலுக்கு நாங்க போகல. வெறும் எங்களுக்கு ட்ரை கிளீனிங்கே போதும்னு டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் எங்களுக்கு ஹாலும், கிச்சனும் மட்டும் தான் வுடன் ஃப்ளோரிங். ஸோ அதனால நான் மாப்பே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் டைசன்ல எல்லா பார்ட்டுமே நமக்கு தனித்தனியா அவைலபிளா இருக்கு. ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்டின்னா, நமக்கு எந்த பார்ட் வேணுமோ அத வந்து நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க அயர்லாண்ட்ல €479க்கு வாங்குனோம். இப்ப வந்து 499ன்னு காட்டுது. நாங்க டைரக்ட் ஷோரூம்ல போய் இது வாங்கினோம். இந்தியால Amazon பிரைஸ் 49,900ன்னு பார்த்தேன். இவ்ளோ அமௌண்ட் குடுத்து வாங்குறதே இது வொர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா பிரைஸ் வொர்த்தி தான். அண்ட் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் டைசன் சூப்பரா இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் டாடா பை பை அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.